ஏன்னா எல்லாரும் சொல்றீங்க நீங்க நடிப்பாருன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கலெக்ஷன் வைஸே சொல்லும்போது விஜய் படம் தானே கலெக்ஷன்ங்கிறாங்க. அப்ப எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் நடிக்க மாட்டீங்களா சார்? ரொம்ப நன்றி நான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு 2027 குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். எந்த ஆர்டிஸ்டுமே விஜய் பற்றி பேசல, நான் மட்டும் தான் பேசியிருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்ல மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க யாருமே பப்ளிசிட்டியாக பண்ண மாட்டாங்க. நாளைக்கே விஜய் படத்தில் தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாத்துக்குமே சூழ்நிலைகள் தீர்மானிக்கும். இப்போ அவர் திருப்பி நடிக்க வந்தாருன்னா முதல் அவர் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு சூழலில் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடிப்பாரு. நடிக்காம இருந்துட்டு போகலாம், அது அவருடைய தனிப்பட்ட வெறு தான். எல்லாரும் சொல்றீங்க நீங்க நடிப்பாருன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா. இப்போ நீங்க வந்து ஒரு கலெக்ஷன் வைஸே சொல்லும்போது விஜய் படம் தானே கலெக்ஷன்ங்கிறாங்க. அப்ப எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் நடிக்க மாட்டீங்களா சார்? ரொம்ப நன்றி நான் சொல்லுவாங்க. அவர் நல்லா நிறைய நடிப்பார். அரசியலுக்கு வந்தாலுமே வேண்டுகோளுக்கு இணங்க நான் ஒரு படம் பண்றேன். அன்றே கணித்தார் ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போடுவோம். விஜய் நடிக்க வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் என்ன பொறுத்தளவு. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அடுத்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அதுல ரொம்ப ஃபோக்கஸிங்கா இருப்பாரு. நான் வேலாயுதத்துல ஒரு 30-40 நாளைக்கு மேல அவர் கூட நான் டிராவல் ஆயிருக்கேன். விஜய் நான் வந்து பேசிக்காவே வந்து வெரி சின்சியர். நீங்க சொல்றது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேணா அது நடக்கலாமே தவிர. கூலி படம் வச்சது டைட்டில் தப்புங்கிறதெல்லாம் எப்போ சொல்லணும்னா கூலி படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும். கூலி படம் வந்து ஓடிடிக்கு வந்து இப்போ வந்து டைட்டில் தப்புன்னா மாற்றிடுவாங்களா என்ன? அவரே யோசிச்சிருக்காரு. வாங்க என்ன பேசணும், கூலி தப்பான டைட்டில். அப்புறம் மகேந்திரன் அவர் ரொம்ப சுமாரான ஒரு டைரக்டர், அதெல்லாம் ஒரு படமா உதிரி பூக்கள் இப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏன் அவர் சொன்னார்னா இன்னைக்கு தானே அவர் எல்லாரும் பார்க்குறீங்க, இல்லைனா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போல்லாம் நெகட்டிவாக சொன்னால் தான் பார்க்குறீங்க. ஒரிஜினலாக எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல நிர்வாகம் பொறுப்பல்ல படக்குழு தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். வணக்கமே பயங்கர வித்தியாசமா இருக்கு. ஓகே, நிர்வாகம் பொறுப்பல்ல. பொதுவா வந்து இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது என்னன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, பட் அதை காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த இதுல ட்ரெய்லர் எடுத்த உடனே ஆருத்ரா கோல்டு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ சொல்லுங்க, ட்ரெய்லரே காட்டுனதுக்கான காரணம்? அதானே உண்மை. ஏமாந்தவங்களை காட்டாமல் இருக்கிறதால தான் ஏமாத்திட்டே இருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டா வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்குது, இப்படி ஏமாத்துறாங்க மக்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் ஏமாறாமல் இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த விஷயத்துக்காக தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் இவங்க தான் பண்ணாங்க. ஓகே, அதை இன்றைக்கி தான் உண்மையை சொல்கிறதுக்கு ரொம்ப எல்லாரும் பயப்படுறாங்க. அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் பயப்படுற இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக அதை ஒரு வீடியோவே முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ட்ரெய்லரே வரும். சரி, ஏன் பயப்படுறீங்க? அதான் கேட்குறேன். நல்ல கேள்வி. நான் ஒரு விஷயம் கேட்குறேம்மா. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பாதிப்பு ஏற்படுத்துது, சரியா? அதை சொல்கிறதுக்கு என்ன, அந்த சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு பயம் வருது? ஏன் இந்த உலகத்தில் யாராவது உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிறாங்களா? என்கிட்ட கேட்டேன். இல்லை, ஜென்ரலாக கேட்குறீங்க நீங்கள். இப்போ என்ன ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து விஜய் பற்றி சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீங்களே விஜய் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னாரு. எந்த ஆர்டிஸ்ட்டுமே விஜய் பற்றி பேசலை, நான் மட்டும் தான் பேசியிருக்கேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், எப்படி பேசுகிறீங்கன்னு. சார் என்ன சார் இப்போ என்ன, அவர் என்ன, ரெண்டு விஷயம் தான் சார். ஒருத்தர் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோ அவங்களால நம்ம லைஃப் வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும், அதனால் பேச மாட்டாங்க. நாளைக்கே விஜய் படத்தில் தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அவர் திருப்பி நடிக்க வந்தாருன்னா முதல் அவர் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஏன் நான் திருப்பி நடிக்க வந்தேன்? அப்போ நடிக்க வந்தப்போ நடிக்க வருவார், கண்டிப்பாக நடிப்பார். 2000 அவர் கண்டிப்பாக நடிப்பார். நடிக்கும்போது என்ன சொல்லலாம்னா, ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் நடிக்க வந்தேன் அப்படின்றவார். சார் அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. இல்லை, அவர் தெளிவா இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, தப்புங்கிற இடத்த இப்போ நான் வந்து விஜய் படத்தை அவ்வளோ ரசிச்சிருக்கேன், ஆஸ் அன் ஆக்டராக ரசிச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்களை தப்புன்னு வர இடத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தப்பு பண்ணாங்கன்னா சொல்லணுமா இல்லையா? அந்த மாதிரி தானே நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பாதிக்கப்பட்டதுன்னா, இப்போ உங்கள் சுற்றியில் இருக்கவங்களுக்கு அதே பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அவேர்னஸை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ பாதிக்கப்பட்டேன்னு அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் நீங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கீங்க, அப்போ நீங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே சூழ்நிலைகள் தீர்மானிக்கும். இன்னைக்கு சூழலில் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சூழ்நிலை நடிக்க வச்சா அதெல்லாம் நடிக்காமல் இருந்துட்டு போகலாம், அது அவருடைய தனிப்பட்ட வெறு தான். அதனால சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் எவ்ரிதிங். என்ன ஒரு சுத்து இல்லை, சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் எவ்ரிதிங், அவ்வளோதான். சார் கண்டிப்பாக சிச்சுவேஷன் தான் வந்து முடிவு. அடுத்த விஜய் படத்தில் இவர் இருப்பார், நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி நடிச்சேன் 4 ஜென்மத்துக்கு விஜயோட மேலே அவர் நடிப்பார். நடித்தாலும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் சொல்கிறீங்க நீங்கள் நடிப்பாருன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா. ஏமா இஸ் a very, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கேட்டேன், வெரி எனர்ஜெட்டிக் ஆக்டர். விஜய் ஃபேன்ஸ் ஆர் ஒன் லாஸ்ட் டைம் அப்படி இல்லங்க, அப்படி கிடையாது. விஜய் ஃபேன்ஸுக்கே சொல்றேன், he is a very much energetic actor. ஒரு எனர்ஜெட்டிக் ஆக்டரை வந்து இண்டஸ்ட்ரி மிஸ் பண்றதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க.
இப்போது நீங்கள் வந்து ஒரு கலெக்ஷன் வைஸே சொல்லும்போது விஜய் படம் தானே கலெக்ஷனுங்கிறாங்க. அப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் நடிக்க மாட்டீங்களா சார்? ரொம்ப நன்றி நான் சொல்லுவாங்க. அவரே திருப்பி வருவார். அவரே தான் சொல்லியிருக்காரு, நான் வந்து இவ்வளோ கோடி ரூபா சம்பளம் வாங்கும்போது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து ஒரு கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர்னு தெரியுது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இஸ் ஆல்வேஸ் யங். அந்த கான்செப்டை விட்டுட்டு அவராக என்ன பண்ணுறாருன்னா, நான் வயசாகிடுச்சுன்னு வெள்ளையா தாடியெல்லாம் வச்சு காமிச்சுக்கிறாரு. நான் சொன்னேன், விஜய் இஸ் ஆல்வேஸ் யங். அதை சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. விஜய் ரசிகர்களே ஒத்துக்க மாட்டேங்க. எங்க தளபதி நான் சொல்றத கேளியா, நான் அவர் இன்னும் இளமையா இருக்காருங்கிறேன். அவர் இப்போ அந்த பிளாஸ்ட் சாங்ல அப்படி டான்ஸ் ஆடுறாரு இல்லையா? அவ்வளோ ஆடுறவரை போயிட்டு இல்லை, அவருக்கு வயசாயிடுச்சு சார். யார் சொன்னா அவருக்கு வயசாயிடுச்சுன்னு? அவர் வந்து எப்பவுமே இளமையா நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். அவர் நல்லா நிறையா நடிப்பார். கண்டிப்பா அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு 2027 வரும். இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜயன் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் விஜயனோட க்ளோஸாக இருந்ததுனால சொல்கிறேன், விஜயனை நடிக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் என்னை பொறுத்தளவு. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அடுத்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அதில் ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பார். நான் வேலாயுதத்தில் அவர் கூட ஒரு 30-40 நாளைக்கு மேலே அவர் கூட நான் ட்ராவல் ஆகிருக்கேன். விஜயனை வந்து பேசிக்காகவே வந்து வெரி சின்சியர். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேணால் அது நடக்கலாம். பட் இல்லை விஜயனை வந்து ஒரு ஃபோக்கஸிங்கான ஒரு கேரக்டர். அவர் சிம்பிளாக சொல்லட்டுமா, ஒரு மூமெண்ட் ஆடுறதா இருந்தால் கூட ஒரு 10 டான்ஸர் ஆடுறோன்னா ஒரு 40 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். விஜயனை 10 செகண்ட் தான் பார்ப்பாரு, வந்து பார்த்துட்டு ஆடிடுவார். ஏன்னா அவர் அப்படி ஒருத்தர் நடிக்காம இருப்பாரு. இல்லை அதுதான் உங்களுக்கு. பட் என்ன பொறுத்தவரை என்னன்னா, இப்ப அடுத்த விஷயங்கள்ல வந்து சரிமா போட்டு வச்சுக்க, 2 பேரும் சொல்றோம் நடிப்பார். நீங்க வந்து நடிக்க வருவாரு சொல்றீங்க 2027 கரெக்டா? 2027 எப்படியும் பூஜை போட்டு ரசிகர்களுக்கு வேண்டுகோள் என்னங்க, அதாவது என்னன்னா அரசியலுக்கு வந்தாலுமே வேண்டுகோளுக்கு என்னங்க நான் ஒரு படம் பண்றேன். அன்றே கணித்தார் ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போடுவோம். நீங்க அன்றே கணித்தார்லாம் இல்ல, இது நான் சொல்லல, தமிழ்நாடே சொல்லல. அவர் நடிப்பாருமா, அவருடைய டான்ஸை பாக்குறதுக்கு கிட்ஸ் எல்லாம் இன்னும் வெயிட்டிங். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு இளைஞர் எல்லாம் வெயிட்டிங். யார் அந்த வெறித்தனமான ரசிகர்கள் நினைக்கிறீங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு? அதனால கண்டிப்பா வருவார். ஐயா வந்தா சந்தோஷம் தான். நானும் ஆசை தான் படுறேன். நான் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு யோசிப்பேன். விஜய் நடிக்க மாட்டார் என்று நெகட்டிவா சொன்னது இப்படி பிட்டா போட்டு விடுங்க. சும்மாவே தம்ப்நெயில பார்த்துட்டு திட்டவெல்லாம் இருப்பா, திட்டிட்டு விடுங்க. சரி, படத்தை பத்தி பேசுங்க ப்ளீஸ். அதான் இதற்கும் எங்களுக்கும் பொறுப்பல்ல. இல்ல இப்ப என்னன்னா அவர் யோசிப்பாரு, எதுக்கு நீ 2 பேரும் கூப்பிட்டோம், சண்டை போட்டுட்டு இருக்காங்களே லைவ். விஜய் நடிக்க வருவாரா மாட்டாராக இவங்க பொறுப்பல்ல. ஆதவன் கிட்ட ஒரு சூச்சம் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க ட்ரெண்ட்ல யாரா போறீங்கன்னா அவரை பத்தி இழுத்துருவாரு லைட்டா. ஏன்னா இப்ப ஆல்ரெடி ஒரு சேனல்ல அவர் அதான் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப பாலானா பாலா, விஜய்னா விஜய் அப்படின்ற மாதிரி அவர் பாயிண்ட் ஷார்ட்ஸ்ல சீரியஸா அவரோட கீ பாயிண்டே அதான். நீங்க இப்ப நிர்வாகம் பொறுப்பலன்னா எத்தனை பேர் பாக்குறது தெரியாது. இப்ப தளபதி டைட்டில போட்டோன்னு பாருங்க எத்தனை வியூஸ் போகுதுன்ற மாதிரி தான் அவர் பாப்பாரு. அதுக்கு எங்களுக்கும் பொறுப்பு இல்லை, நீங்க முட்டுறீங்க. அது அவங்களுக்கு தான் பொறுப்பு. லிட்டில் டாக்ஸ்னு வச்சுக்காங்க, பாத்துக்கங்க. கண்டிப்பா சொல்லி யார் அதிகமா பேசிட்டாரு? அதிகமா பேசுறாங்க, இவர் தான் பேசிட்டு இருப்பார். ஸோ நிர்வாகம் பொறுப்பல ஒரு ஸ்கேம் ரிலேட்டடான ஸ்டோரி அப்படின்றப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கேமை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ உங்க வாழ்க்கை நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான ஸ்கேம்ல சிக்குனீங்க? அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு பதில் சொல்ல போல தோணுது. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கேமை கடந்து வந்திருப்போம். அது என்னமா இன்னும் 6 மாதிரி சொல்ற, நான் கடக்கவே இல்லையா, எனக்கு அந்த மாதிரி ஸ்கேம் வரவே இல்லையா. ஏமாந்ததே இல்லையா நீங்க யார்கிட்டயுமே? கிளைண்ட் கிட்ட ஏமாந்துருக்கோம். அதுதான் ஸ்கேம்ல நான் ஏமாந்துறேன். அது ஒரு வகையான எனக்கு நிறைய பேர் பேமெண்ட் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. அவரு பிரிச்சு வச்சிருக்காருமா, ஸ்கேம் இது ஸ்கேம் இல்லன்னு வேற டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. எங்கெல்லாம் ஏமாறுறோமோ அது எல்லாமே ஸ்கேம்மா. ஆப்வியஸ்லி இந்த படத்துல வர 4 ஸ்கேம்ல வந்து ஒரு ஸ்கேம் நானுமே ஏமாந்தது. அந்த 250 மொபைல் சொல்லி ஃப்ரீடம் 250 சொல்லி ஒரு மொபைல் விட்டாங்க. 250 ரூபாய்க்கு மொபைல் சொல்லிட்டு நம்ம பிரதமரோட படம்லாம் போட்டு சூப்பரா ஃபர்ஸ்ட் பேஜ்ல விளம்பரம் பார்த்த உடனே அட்ரா எனக்கு ஒரு ஃபோன், எங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன், எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன், 1000 ரூபா 5 ஃபோன் 1000 ரூபா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபோன் 1000 ரூபா அடிக்கிறோம் சொல்லிட்டு புக் பண்றேன். புக் ஆகல, சர்வர் இஷ்யூன்னு வருது. என்னடா இது, நம்ம எப்படா புக் பண்ணாம போகணும்னு சொல்லிட்டு புக்லாம் பண்ணிட்டு அப்பா புக் பண்ணிட்டாச்சு. சரி இப்போ போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கலாம்னு சொல்லி உள்ள போய் படுத்தா புக் பண்ணால் 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு மொபைல் வரும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனே தான். 1 வருஷம் கழிச்சு? ஓகே. அதுவும் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு தான். என்னடா இது, புக் பண்றதுக்கு ஒரு அர்ஜி கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் சாவகாசமா டேர்ம்ஸ் அண்ட் படிக்கலாம்னு பார்த்தா இப்படி இருக்கு. நீங்களே ஏமாந்துருக்கீங்களா? ஏமாந்தலாம் இல்ல, பார்த்தேன் சின்ன வயசுல எல்லாம் பாப்போம். அந்த டைம்லயே விபூதி அடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்ததுலாம் இப்போ வந்தது எல்லாமே ஆன்லைன் ஸ்கேம் தான். மேக்ஸிமம் ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அது மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆருத்ரா மேட்ரு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆருத்ரான்ற ஒரு கம்பெனி இல்லை, இங்கே ஹிஜாப்னு ஒன்று இருக்குது, அந்த ஐஎஃப்எஸ்னு ஒன்று இருக்குது,
அப்புறம் அந்த மதுரை சைடில் தனித்தனி வேறு கம்பெனி நேமில் நண்டு பாபா செட்டு இந்த மாதிரி ஆப்பில் ஒரு 1 லட்ச ரூபா. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. நம்மகிட்ட ஏதாவது எக்ஸஸாக காசு இருந்து அதை வந்து நம்ம எப்படி டபுள் ஆக்குறதுன்னு யோசிக்கலாம். நம்மகிட்ட தான் இல்லவே இல்லையே. எனக்கு ஒரு 18 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இந்த எக்ஸஸா காசே வர மாட்டேங்குது. அது எப்படின்னே தெரியல. அந்த ஆண்டவன் வந்து கரெக்டா வந்து முடிவு பண்ணிடுறாரு, இந்த மாசம் உனக்கு எவ்வளவு செலவு இவ்வளவு இருக்கு அப்படின்னு அது வந்துடும் போயிடும். வாங்குறதுல கேஷா வாங்குறீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும். இன்கம் டாக்ஸ்ல இல்ல, இடி டைரக்டா அக்கவுண்ட்ல வரதே அவ்வளவுதான் சொல்றேன். இடி வருவோம் ஓடி போயிடுவாரு. ஈடி ரைடு தைரியம் வந்தா வாங்க, ஏன்னா உங்ககிட்ட இருந்த ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு வாங்கல்ல சொல்றாராமா. சொல்லுங்க, நீங்க வந்து ஏதாவது ஸ்கேம் இல்ல, எனக்கு ஸ்கேம் எல்லாம் கிடையாது. இது கூட இருக்கவங்களே நான் ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. கூட இருக்கவங்க இல்ல, அது கூட இருக்கவங்கன்னா என்ன, நான் நல்ல ஈவெண்ட் பா வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் தராம விட்டுருக்காங்க, காசு தராம விட்டுருக்காங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது 1-2 இல்லை, அட்வான்ஸோட முடிஞ்சிருக்கு. ஒரு ஆள் ஒரு செக்கு தந்தார், அந்த செக்கு கடைசி வரைக்கும் பாஸ் ஆகல. போன வாரம் கூட அந்த செக் எடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன், அது கடைசி வரைக்கும் பாஸ் ஆகல. அதெல்லாம் வந்து நடக்கிறது தான். அப்புறம் நம்ம தான் அதை கொஞ்சம் உஷாராகணும். எப்பவுமே நம்ம செஞ்ச வேலைக்கு உண்டான பணங்கிறத முதலே வாங்கிடணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா டிசைட் பண்ணி எல்லாத்தையும் முதலே கிடையாது. சார் எப்படி சார் காசை நான் முன்னாடியே தருவேன், முன்னாடி தந்தால் தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். என்னை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, வெளியில் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஆட்டிடியூட் சார். இல்லை, அது வந்து ஆக்சுவலாக உண்டு, அவர் ஆட்டிடியூட்னு வாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, சார் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதையும் நான் வாங்குறேன்னு சொன்னதையும் பேசி தான் முடிவு பண்ணுறோம். பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை கொடுத்தா ஓகே தான். அதோட நான் எக்ஸசைஸ் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அது பண்ணாதானே கூலி. ஒரு நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த வேலைக்கான கூலியை தான். இது என்ன மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களுக்கும் இது பண்ணணும். எல்லாருமே வந்து நான் இப்பவும் சொல்லுவேன், நான் ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் கவரில் போட்டு எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு கரெக்டாக கிளம்பும்போது நான் கையில் வச்சுருவேன். இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட் எய்ட் கூட கொடுத்துருக்கேன். இது நான் முன்னாடிலாம் பண்ணேன், ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இப்போ ஸ்டேஜ் இறங்கணும். இது எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம் இருக்கும். ஒரு சாதாரண விஷயம். அன்றைக்கி நம்ம போகும்போது நமக்கு பேசின காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என் நண்பன் வடிவேல் பாலாஜி, அவனுக்கு வந்து ஒரு தடவை நான் காசு கொடுத்துட்டு, மாமா என்ன மாமா பேமெண்ட் கொடுத்துட்டேன்னு, இல்லை நீ பண்ண அப்படின்னு. அவன் பண்ணிவிட்டு, மாமா இன்னொரு ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னா. ஆக்சுவலாக வந்து அது எல்லா கலைஞர்களையும் ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நான் என்டர்டெயின் பண்ணட்டுமா, இன்னும் நேரம் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இருக்குது அந்த பாதிப்பு இருக்குது. பட் இந்த மாதிரியான ஸ்கேம் இருக்குல்ல, இப்போ இந்த படத்தில் காமிச்ச மாதிரியான ஸ்கேம் வந்து நான் ஏன்னா அதுக்கு ஆள் நான் பார்த்துட்டேன். நான் ஒரு தடவை நிகழ்ச்சிக்கு போனேன். அந்த நிகழ்ச்சிக்கு போனப்போ பெரிய கூட்டம், அதாவது ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. பெரிய திடலில் நடக்குது. நடந்துட்டு அங்கே போனோன்னே நான் சக ஆர்டிஸ்ட் எல்லோரும் போகிறோம். என்னுடைய சக ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுறாப்புல. ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த முக்கியமான நபரை பார்த்து, அவர் போல ஒரு மனிதர் இல்லை, அவர் மாதிரி இதுவே இல்லை, இவ்வளோ பேர் மக்களை வாழ வைக்கிறாருன்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாப்புல. என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னாங்க. நான் மேடைக்கு போயிட்டு சாதாரணமாக நிகழ்ச்சி பண்ணிட்டு, இல்லைங்க அது எனக்கு பழக்கம் இல்லைன்னு. இல்லை சார் சொல்லணும்னு, நான் கிளம்புறேங்கன்ட்டேன். ஆக்சுவலாக நானும் ஒரு பெரிய நடிகர், ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஒருத்தரும் கிளம்பி மத்தியானமே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா, என்ன சார் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அந்த மீட்டிங் நீங்கள் வராமல் போயிட்டீங்க, பணம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பொருட்கள் தராருன்னு. போன வருஷம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் இது அன்றைக்கே எனக்கு தெரியும். சார் தெரிஞ்சு போய் நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் சொன்னேன், யார் சார் கேட்க போகிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்ல மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க யாருமே பப்ளிசிட்டியாக பண்ண மாட்டாங்க. ஸ்கேமுங்கிறது எப்பவுமே எப்போ நடக்கும்னா, எவன் ஒருத்தன் பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணி நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, நாங்கள் இவ்வளோ பண்ணோம் அவ்வளோ பண்ணோம். நீங்கள் இந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு போகும்போதே தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஆளை பற்றி 10 பேர் சொல்லுவாங்க, அவரை போன்ற மனிதர் இல்லை, இவர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிச்சிடும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஸ்கேமும் அதான் சொன்னேன், என்கிட்ட இருந்தால் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், இல்லை இருக்க மாட்டேங்குது, எக்ஸ்ட்ரா கொடுங்க. நம்மளுடைய புத்தி தெரிஞ்சே அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னால இவன் இருந்தால் ஓவராக ஆடுவான். முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். மெயினாக வந்து இருக்கிறவங்க பேச மாட்டாங்க, நாங்களாம் இல்லாத நிறைய பேசுகிறோம். இல்லை, இது எப்படி கூட வச்சுக்கலாமே, இருக்கிறவங்க தான் அதிகமா பேசுவாங்க, வெளியே இல்ல அப்படி கூட இல்லாதவங்க அதிகமா பேசுவாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா, என் அக்கௌண்ட்ல இருக்கிறது என் பாக்கெட்ல இருக்கிறது எனக்கு தான் தெரியும்வாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். அவங்க சம்பாதிக்கிறோம், அவங்க வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, என்ன ரோல் இந்த படத்துல? இந்த படத்துல வந்து கேர்ள்னு ஒரு ரோல் பண்ணிருக்கேன். ஓகே, ஆமா, பேரே கேர்ள். பேரே வந்து நம்மளோட பேர்லாம் சொல்லுங்க பாப்போம். இல்ல ஆக்சுவலா நான் இந்த படத்துல எனக்கு வந்து ஒப்பாத ஒரு விஷயம் இருக்கு. என்னது? அது ஒரு பேர் வச்சதுதான். கேர்ள்னா என்ன பார்த்து மீடியம்னு பேர் வச்சிருக்காரு. நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ், சட்டையிலே எக்ஸ்ட்ரா லார்ஜ், இவரு மீடியம். இல்ல ஒரு கேரக்டர் பேர் என்ன? இல்ல அவர் பேரு அவர் ஸ்மால்.
எனக்கு பேரே வராது. அவர் ஸ்மாலு, அவர் ஆனா ஆக்சுவலா வந்து படத்துல எக்ஸ்ட்ரா தான் ஒரு 20 மினிட்ஸ் நடிச்சிருக்குது. இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஆனா வந்து இனிஷியலா ஒரு ஸ்கேம்ல மாட்டுறது. இப்போ எல்லார்ட்டையும் என்னென்ன ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கலாம். நீங்க ஏதாவது ஸ்கேம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினைச்சேன். வண்டி இருந்தா அவன் ஏன் இங்க உட்காந்துருக்க? நான் அதை யோசிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன். அதாவது நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கேம்லாம் தெரியும். அப்படிலாம் இருந்திருக்கேன். ஒருத்தன் தங்க கடத்தல் கூட ஒருத்தர் இருந்திருக்கேன், கிரெடிட் கார்டு ஸ்கேம் கூட சுற்றிருக்கேன். ஆனால் இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியாது. இல்லை அவன் எல்லாத்தையுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் போலீஸில். நம்பரை கொடுத்துருவேன், ஐயா இவங்க ஏதோ பண்ணுறாங்க இந்தாங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம மாட்டோம், நம்ம நடிகர்னால திருடே வருவான், ஐயா கொலகாரம் வருவான், இவன் கொலகாரன்னு எப்படி தெரியும், வாத்தனை நீ கொலகாரனா தெரியும், போட்டோ எடுப்பான். அமைச்சர் மாதிரி தான் வரவங்களாம் வாங்கன்னு போட்டோ எடுத்துருவாங்கல்ல, அப்புறம் தான் தெரியும் இவன் கொலகாரன்றது. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நடிகராக இருக்கனால எல்லாரும் கூடயும் நம்ம பேசுவோம் பழகுவோம் போட்டோ எடுப்பாங்க. ஸோ அப்படி சில பேர் நம்ம மாட்டி அவனுடைய ஹிஸ்ட்ரி தெரியும் போது தான் ஐயோ ஒருத்தர் இந்த அங்கம் கடத்த, ஒருத்தர் கிரெடிட் கார்டு ஸ்கேமரு, ஒருத்தர் வந்து இந்த காந்தப்படுக்கை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த குரூப் கூடயும் சுற்றிருக்கேன் ஆரம்ப காலத்தில். ஐயோ அப்படின்னு ஆம்வே ஒரு ஃபிளாம்லாம் சொல்லி ஒன்று இருக்கும். அதில் நான் அப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதிலெல்லாம் ஒருத்தன்ட்ட மாட்டினேன். ஆம்வே வந்து ஆம்வேன்ற பேரை வச்சு இவங்க வெளியே ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரிஜினலை வச்சு இவங்க வெளியே ஸ்கேம் பண்ண அதெல்லாம் வியாபாரம் பண்ணி நான் உழைச்சி அதெல்லாம் கிட்டத்தட்ட பல லட்சம் வேலை பார்த்தே நான் சம்பாரிச்சு கொடுத்து எனக்கு எதுவுமே கொடுக்காம விட்டுருக்கானுங்க. நிறையா நடந்திருக்கு. அதில் அவர் சொன்ன மாதிரி அந்த பவுடரில் ஏதோ ஒன்று ஆர்த்தி கணேஷ் கூட ஏதோ வாங்கி சாப்பிட்டு தப்பாக ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஹெல்த் ஹெர்பா லைஃப் என்ன இப்போ சாப்பிட குண்டாருங்க ஒல்லியா பண்ணுங்கன்னு. ஐயா வேணாயா, நாங்கள் சாப்பிட்றது எப்படி சாப்பிட்டு குண்டாச்சோ அதே சாப்பிடல குறைச்சிக்கிறோம். உடல் வாகுன்னு ஒன்று இருக்குது. அந்த உடல் வாகுல எல்லாருக்கும் அப்படி இருக்கும். யாருக்கும் பேரை சொல்லிட்டு என்ன தேடி வந்து ஹெர்பா லைஃப் என்ன எனக்கு இன்னும் மாசம் மாசம் காசு தராங்கன்னா உண்மையிலேயே அது சாப்பிட்டதுனால ஒரு ப்ராப்ளம் வந்தது. இல்லை சாப்பிட்ட அது ஒருவேளை மற்றவங்களுக்கு வேற மாதிரி ரியாக்ட் ஆகலாம். அது மெடிக்கேஷனோட நம்ம கேட்கணும், இந்த பவுடரு எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லி. அது மாதிரி ஏதோ செட் ஆகாமல் சாப்பிட்டதுனால ஆர்த்தி கணேஷ்க்கு இன்னும் கொஞ்சம் உடல் பருமன் ஆச்சு. அப்போ வந்து அவங்க ரொம்ப அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்க, நான் சாப்பிட்றது மாதிரி நல்லா தான் இருந்தேன், இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. இது காரணம் அது. இப்போ நீங்கள் கூட தான் ஆம்வே சொன்னீங்க, ஏன் ஆம்வே ஃபாரின்ல இருக்காங்க, அவர் ஆம்வே ஃபாரின்ல இருக்காரு அதனால அவர் பேரை சொல்லலாம். இல்ல ஓரி ஃப்ளேம் சொன்னா அவங்க எல்லாம் என்னன்னா அவங்க வந்து உடனே வந்து பிளாக் பாண்டி வந்து நம்மள போய் தப்பா சொல்லணும், உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தர போறாங்க. பாதிக்கப்பட்டவங்க எதுவுமே சொல்லக்கூடாது. அதுதான் அப்படிதான் வச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க வாயை திறக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாதுமா, சொல்லுங்க, உரிமை இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுதான்மா மீடியா இல்லையா சொல்ல முடியலையா, ஆதம் தனியா இருக்க கூட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சொல்லிடுவார். இப்ப நம்ம இந்த ஊர்ல என்னன்னா இது மாதிரி சொல்லணும். அதான் சொன்னேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா பாதிக்கப்பட்டது நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும் யாருக்கு தெரியும்? அதை தைரியமா படமா எடுத்திருக்காரு கார்த்திக் சார். எடுக்கும்போது அது தைரியமா எடுத்திருக்காரு. இது எல்லாமே இந்த ஸ்மைலி பேட்ச் கொடுக்குறதோ, இந்த ஈமு கோழி வளர்க்குற மாதிரி ஒரு விஷயம், ஈமு கோழி வளர்க்குற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கு, நிறைய ஸ்கேம் இருக்கு. அதை வெளியில சொல்லணும். நம்முடைய சக மனிதர்கள் தானே. இன்னும் நிறைய பார்ட் 2ல இன்னும் நிறைய சொல்ல போறாரு. பார்ட் 2 வேற இருக்கா நிர்வாகம் பொறுப்பல்ல? அதான் ஏகப்பட்ட ஸ்கேம் இருக்கிற வரைக்கும் இங்க வர ஸ்கேம் இருக்கிற வரைக்கும் பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 போயிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் உலக சினிமாவிலேயே 15-16 பார்ட் எடுக்காத டைரக்டர் பண்ண போறாரு. நாங்க எல்லாருமே இருப்போம். இதே டீம் தான். உலக சினிமால பார்ட் எனக்கு தெரியாது இருப்போம்னு சொன்னார். அதெல்லாம் அவ்வளோ அது அவரு டிசைட் பண்ணுவார். நாளைக்கு டிசைட் பண்ணுவார், சார் இந்த தடவை ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு, நாங்க அந்த ஆர்டிஸ்ட போலாம். ஆதவன் கேரக்டர் நீங்க தான் பண்றீங்கன்னு மாறலாம். மாறலாம். பாண்டி கேரக்டர் வேற பண்ணலாம், அகலிய கேரக்டர் பண்ணலாம். நீங்களே ஆனா அகலிய மாறமா தெரியாது. கொஞ்சம் நடிங்க பாஸோட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ அது. மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததா? ஆக்சுவலா வந்து விஜய் சார் மாதிரி தான் அவர் படம் நடிக்கிறது. உண்மைதான், நான் கண்டினியூ பண்ண போறேமா. இப்போ நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், நான் கண்டினியூ பண்றேன். அவர் நடிக்கிறது நிறுத்துறேன்னு இருக்காரு, நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஓகே, மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது பார்க்கறது போ வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மைலு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா நல்லதுதான். அப்போ கேஷ்லாம் கொடுக்குறாங்க, அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சின்ன செக்மெண்ட், அதை வச்சு தான் நான் செக்மெண்ட்டே எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் டயலாக் கொடுப்பேன், நீங்க அதை சொல்லி காட்டணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓ, இப்போ ஏன் நிகழ்ச்சி ஏன் நிகழ்ச்சி எனக்கே பண்றதுக்கு அதுக்கு எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் இருக்குன்னு ஒரு சேனல் வராங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனைனா இது வந்து நான் சொல்றேன், இதை இந்த 3 பேரை விட சிங்கம் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இவர்தான் சொந்த பந்தம் நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மலைக்காட இருந்த இந்த பூமியை பொன் விளையிற பூமி ஆக்கிய எங்களை இந்த நாட்டுக்காரனும் நசுக்குவீங்க, சடைநாளன் நீங்களும் நசுக்குவீங்க,
இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். நான் முன்னுக்கு வர்றது தான் உனக்கு பிரச்சனைனா நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட்டு சூட்டு போடுறதா பிரச்சனை நான் கோட்டு சூட்டு போட வேண்டாம், அப்படி என்னுடைய உழைச்சி உனக்கு பிடிக்கலன்னா சாவுடா. இது ஆக்சுவலாக அந்த பெரிய டைலாக் நானே ஒரு தடவை வந்து சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன், முன்னாடி பண்ணியிருக்கேன், பண்ணுவோம் ஒரு தடவை பண்ணுவோம் அதை. ஆக்சுவலாக நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். இரு எல்லாம் சைலண்ட், ஒரு நிமிஷம். பார்த்தாயா எங்களோட நாட்டில் ரஜ கஜ சுஜயா, பார்த்தாயா எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை, பார்த்தாயா எங்களுடைய நாட்டினுடைய ரத கஜ சுர பராதிகளை, இல்லையா துரக பதாதிகள், துரக பதாதிகள், கஜ துரக பதாதிகள், ரத கஜ துரக பதாதிகளை. ரெடி 1 2 3. துரகனா துரக துரக. ஓகே, இதெல்லாம் கரெக்டா தான் வருது. பார்த்தாயா எங்களுடைய ரத கஜ துர நாட்டின், எங்க நாட்டின் ரத கஜ துர பதாதிகளை, துரக 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 பதாதிகளை வந்துருச்சுங்க. பேசிடுவோம் விடுங்க, ஒரு வாட் பேக் பண்ணுங்க. நீங்க தான் டைரக்ட். ஓகே. அதுக்கு பெண்கள்னால ஏன் இவ்வளவு வெறுப்பு? வெறுப்பா? பொண்ணுங்க மேல வெறுப்பு வந்துருச்சுன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை போடா. டேய், நீ என்னமோ பொண்ணுங்க பத்தி பெருசா டாக்குமெண்ட்ரி அது இருக்குன்னு சொல்றிய, நான் அவங்க மேல பெரிய ஆத்திச்சூடியே வச்சிருக்கேன்டா. அவ்வளவுதான். பெண்கள்னா ஏன் உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு? பெண்கள் மேலே வெறுப்பா? ஐயோ மறந்து போச்சு. ஐயோ அங்க போச்சு. பெண்கள் மேலே வெறுப்பா? பெண்கள் மேலே வெறுப்பு வந்துச்சுன்னா நான் தற்கொலையே பண்ணிப்பேன்டா. நீ ஏதோ பொண்ணுங்களை பற்றி டாக்குமெண்ட்ரி அது இதுன்னு பண்ணுறேன்னு சொன்னல, பொண்ணுங்களை பற்றி ஒரு ஆத்திச்சூடியே நான் வச்சிருக்கேன்டா. அடுத்து உங்களுக்கு லாஸ்டா, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். அவ்வளோதான். ஆக்ஷன். யார் அடிச்சு பொறி கிளம்புதோ அவங்க எல்லாரும் வேர்க்கலையோட வாங்க, பொறி கிளம்புனா வேர்க்கலையோட வாங்க, தின்னுக்கிட்டே இருக்கலாம். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்றது கண்ணில் தெரியும். ஓகே ஓகே. யார் அடிச்சு பொட்டலம் அடிச்சு, யார் அடிச்சு பொறி கிளம்பி, சரி சரி ஓகே. யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிருதோ, பூமி அதிர்றது கண்ணில் தெரியும், பூமி அதிர்றது கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். நாங்க தெலுங்கு, இவங்க கன்னடம், இவங்க மலையாளம். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் நான் அந்த இதுக்கு போயிட்டேன். ஏன்னா நான் இன்னுமே பாப்பேன் கொஞ்ச நேரம். நீங்களும் ஒரு வாட்டி பேசியிருக்கமா? நீங்க ஹீரோன் ஆயிருக்காங்க. ஆமா, இவங்க கொடுக்குறாங்க. இல்ல நிறைய ஆங்கர் வந்து ஹீரோ ஆயிருக்காங்கம்மா. அதே மாதிரி நிறைய ஆங்கர் வந்து இப்ப ஹீரோன் ஆகிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்க, நடிச்சு காட்டுங்க. கமான் பிரியா சொல்லுமா. பொம்பளைன்னா மானு தேனு மயிலு குயில நினைச்சியா? நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். சொல்லு. பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலு நினைச்சீங்களா? சூப்பர். நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். பண்ற பத்தியா, அதான் விஷயம். வேற ஒண்ணு. சூப்பர். டைரக்டர் ரெண்டாவது டேக்ல மாத்திடுவார், கவலைப்படாத. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கண்டிப்பா அந்த ஒரு ஷோ எனக்கு மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலா வந்துட்டு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் நிறைய பொதுவான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னப்போ, இப்போ ரீசெண்டாக கூலி படத்துடைய டைட்டிலே தப்பு, அவ்வளோ பெரிய நடிகரோட படத்துக்கு கூலின்னு எப்படி டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். இல்லைம்மா, அது வந்து அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் நிறையா சொல்லியிருக்காரு, கூலி பற்றி சொல்லியிருக்காரு, அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி இதை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஆக்சுவலாக அந்த தம்பியை கூட தெரியும், அந்த இன்டர்வியூ எடுத்த தம்பியை கூட எனக்கு தெரியும். அவர் ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசியிருக்காரா என்னன்னு தெரில. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளெல்லாம் எடுத்துக்க முடியாது. கூலி படம் வச்சது டைட்டில் தப்புங்கிறதெல்லாம் எப்போ சொல்லணும்னா, கூலி படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும். கூலி படம் வந்து ஓடிடிக்கு வந்து இப்போ வந்து டைட்டில் தப்புன்னா மாற்றிடுவாங்களா என்ன? அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட கருத்து, அதெல்லாம் அது அவருடைய கருத்து. அது அவருடைய கருத்துங்கிறதுனால அதை பற்றி பெருசாக நான் வந்து யோசிச்சு நானும் பார்க்குறேன். அவர் பேச லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கூலி வச்சார்ல, அது அவருடைய கருத்து. இவர் பார்த்துட்டு வைக்காதுன்னு சொன்னது இவருடைய கருத்து. அதனால அது அவங்களோட இண்டிபெண்டன்ட் கருத்து பரிமாற்றம் தான். இதுல எங்க கருத்து? ராஜகுமாரன் வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நிறைய படம் பண்ணியிருக்காரு, 2-3 படம் பண்ணியிருக்காரு. அப்கோர்ஸ் அவங்க தேவயானி அவங்களுடைய ஹஸ்பண்டு. ஸோ அவர் வந்து விக்ரமன் சார்ட்ட இருந்தார்.
ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குங்கிறதுனால நினச்சேன். சந்தானம் சொன்ன காமெடி மாதிரி அவர் பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பேச விட்டா ப்ராப்ளம் அப்படின்னு. சமீபத்தில் வேற ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் ஒரு வீடு கட்டியிருக்காரு, அந்த முற்றமெல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டியிருக்காரு. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டார். அது சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடு அவர் அரேஞ்ச் பண்ணது, பின்னாடி மாத்தோட்டம் இருக்குது, வாழைத்தோட்டம் இருக்குன்னு வச்சுருந்தார். நல்ல விஷயம் அதெல்லாம் அதான் அது பேசினப்போ யாருமே பார்க்கல ஆக்சுவலாக. அவரே யோசிச்சிருக்காரு, வாங்க என்ன பேசினா கோலி தப்பான டைட்டில், அப்புறம் மகேந்திரன் அவர் ரொம்ப சுமாரான ஒரு டைரக்டர், அதெல்லாம் ஒரு படமா உதிரி பூக்கள் இப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் அவர் சொன்னார்னா, இன்றைக்கி தானே அவர் எல்லாரும் பார்க்குறீங்க, இல்லைனா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போல்லாம் நெகட்டிவாக சொன்னால் தான் பார்க்குறீங்க. சொல்லுவார், நம்மளை பார்க்குறது எப்படி வேணால் பார்க்கட்டும், ஆனால் பார்க்குறாங்களா அவ்வளோதான். ஸோ அப்படி அது மாதிரி தான் அது. அவர் வந்து ஒரிஜினலாக எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ராஜகோபாலன் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நாலேஜ் இருக்கவனால படமே எடுக்க முடியாது. மினிமம் 2-3 படம் கூட எடுக்க முடியாது. நீ வர வேணும்லாம் சூப்பரான படம், நல்ல படம். அதனால அவர் வந்து இன்னைக்கு நெகட்டிவாக பேசுனதுன்னா பார்க்குறீங்க. அவரே இப்போ என்னென்னா அந்த டைமில் இருந்த மோட் வந்து ஃபேமிலி கல்ச்சரான ஒரு லவ் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து ட்ரக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுக்கு இந்த மாதிரி படங்கள் இருக்கிறதுன்றது வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த இன்டர்வியூஸில் வந்து நிறைய அடிதடி கத்தி சண்டைகள் இப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே இருக்குது இல்லையா, ஒருத்தர் இவர் பார்த்ததை இவர் எடுக்க போகிறாரு, அவர் பார்த்ததை அவர் எடுக்க போகிறாரு. மக்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. இப்போ அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நிறைய கருத்துக்கள் நீங்களும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிர்வாகம் பொறுப்பல்ல மிகப்பெரிய வெற்றி. டிசம்பர் 5 தியேட்டரில் போய் பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், தேங்க்யூ.